ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஃபர்மேஷன் கிடையாது, ஆக்சுவலாக சப்ஜெக்ட் கண்டென்ட்டு. ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்லேருந்து வீடியோ சீரிஸ் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் வந்து இது வீடியோ 4 காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். ஸோ கீ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின் ஃப்ரம் தி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதனால் வந்து ரொம்ப மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து நான் கேதர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் 17 to 18 பாயிண்ட்ஸ் இதில் நான் கொடுத்துருக்கேன். சில புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும், 12 பாயிண்ட்ஸ் இருக்கும், 8 பாயிண்ட்ஸ் கூட சில புக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நெட்லேயே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 12 or 10 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கேதர் பண்ணி மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதுகிறப்போ மேக்ஸிமம் கொஞ்சம் ரீகால் பண்ணி அதிகபட்சமான பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே, அதாவது யூஜி ஆகட்டும், பிஜி ஆகட்டும், அல்லது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஆகட்டும், எம்பிஏ படிக்கிறப்ப ஆகட்டும், ஸோ அதில் எல்லாமே வந்து தியரட்டிக்கலாக கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அப்படின்னு சொன்னீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டிஃப்ரென்சஸ். ஓகேவா? ஸோ அந்த டாபிக் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அப்படி லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க கமெண்ட் பாக்ஸில். ஓகேவா? ஸோ வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் வெர்சஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வீடியோ சீரிஸ் 4. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஒரு காலம், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் காஸ்ட் அக்கௌண்டிங் பேராகிராஃபாக நான் பிரிச்சிருக்கேன். ஸோ எக்ஸாமில் நீங்கள் பேராகிராஃபாகவும் இப்போ இது மாதிரி காலம்ஸாகவும் கொடுக்கலாம், அல்லது வந்து நீங்கள் பேராகிராஃபாகவும் ஒவ்வொரு பாயிண்ட் வைஸும் வந்து பேராகிராஃபாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது மாதிரி கொடுக்குறப்ப அப்படியே ரொம்ப கேச்சிங்காக இருக்கும். ஸோ யூ மே கெட் மோர் பாயிண்ட்ஸ் இன் தி எக்ஸாமினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா அப்ஜெக்டிவ். ஸோ வி கேன் டிஃபரன்ஷியேட் த காஸ்ட் அக்கௌண்டிங் ஃப்ரம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஃப்ரம் தி அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்லலாம்னா, த மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் டு ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் டு ரிப்போர்ட் டு ஓனர்ஸ் அண்ட் அவுட்சைடர்ஸ். ஏன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறப்ப இட் இஸ் அக்கௌண்டிங் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான். So at the same time it is the recording and classifying, summarizing of transactions. Ultimate goal enna to find out the profit or loss or to know the financial position of the company for a particular period. So adha financial accounting undana meaning definition edha sonnalum appo main purpose appadina profit and loss account prepare pandrathu balance sheet prepare pandrathu. So adu the main objective of the financial accounting. For enna purpose adu prepare pannadhu objective ah irundhalum edukagana all these financial statements should be reported to the owners, இன்வெஸ்டர்ஸ், அவுட்சைடர்ஸ், பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோ, கிரெடிட்டர்ஸோ, கஸ்டமரோ எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்க வேண்டி இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். பட் காஸ்ட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா த மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் டு ப்ரொவைட் காஸ்ட் இன்ஃபர்மேஷன் டு த மேனேஜ்மெண்ட் ஃபார் டேக்கிங் டிசிஷன்ஸ். ஓகேவா? ஸோ காஸ்டிங், ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிற ஒரு காஸ்ட் இன்ஃபர்மேஷனை வந்து மேனேஜ்மெண்ட் கொடுக்கணுங்கிறது தான் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த காஸ்ட் அக்கௌண்டிங். ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட்டு. ஸோ காஸ்ட்டு தான் இட் எம்பசிஸ் ஃபுல்லி ஆன் தி காஸ்ட் இன்ஃபர்மேஷன் விச் ஆர் கிவன் டு த மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் ஆர் மெயின்டைன்ட் ஆஸ் பர் தி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட், இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இதனுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஏன்னா ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஜோர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ்லாம் போட்டுட்டு ஃபைனலாக போடக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் தான். ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா டு ஃபுல்ஃபில் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஸோ இதில் போட்டால் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆடிட்டர்ஸ் வந்து குவாலிஃபைடு ஆடிட்டர்ஸை சைன் பண்ணுறது தான், சைன் பண்ணோம். அப்போ தான் இட் வில் பி அக்செப்டட். ஸோ ஆல் ரெக்கார்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் அண்ட் மெயின்டைன் இன் தி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அக்கார்டிங் டு த கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஓகேவா? பட் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் இது மாதிரியான ஒரு லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸான கான்செப்ட் எதுவுமே இல்லை. ஸோ காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு டு ஃபுல்ஃபில் த இன்டர்னல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் தான். மேனேஜ்மெண்ட் என்ன திங்க் பண்ணுறாங்களோ, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, காஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்களா, காஸ்ட் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, அதை கொடுக்கணும். அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபில் பண்ணுறது தான். ஓகேவா? இது வந்து எக்ஸ்டர்னல் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபில்ஃபர் பண்ணுறது அக்கார்டிங் டு த கம்பெனிஸ் ஆக்ட், இன்கம் டேக்ஸ், இது மாதிரியான ஆக்ட் சம்மந்தமாக. அண்ட் இங்கே வந்து இன்டர்னலாக மேனேஜ்மெண்ட் என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்குறாங்களோ அதை கொடுக்கறது. ஓகேவா? ஸோ பேசிக்காக உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்னா, இட் கிளாஸிஃபை ரெக்கார்ட்ஸ் அண்ட் அனலைசஸ்
டிரான்சாக்ஷன்ஸ் இன் தி சப்ஜெக்டிவ் மேனர். ஓகேவா? நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வழியில தான் வந்து ரெக்கார்ட்ஸ் அனலைஸ் பண்றது எல்லாமே நம்ம கிளாஸிஃபை பண்றோம். ஆனா இங்க என்னன்னா பர்பஸ் ஆஃப் காஸ்ட் இன்கர்டு, என்ன பர்பஸ்க்காக காஸ்ட் வருதோ ஏற்படுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்கு காஸ்ட் நம்ம இன்கர் ஆகுது, காஸ்ட் வருது, செலவாகுது. அதே மாதிரி செல்லிங் பர்பஸ்க்காக ஆகுது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக ஆகுது. அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் காஸ்ட் வந்து கிளாஸிஃபை பண்றோம். ஏன்னா நிறைய கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் இன் காஸ்ட் அக்கௌண்டிங்ல இருக்கு. அது வந்து இந்த நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி ஸ்டாக் வேல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டாக்ஸ் ஆர் வேல்யூட் அட் காஸ்ட் பிரைஸ் ஆர் மார்க்கெட் பிரைஸ் விச் எவர் இஸ் லெஸ். ஏன்னா ஸ்டாக் வேல்யூ பண்றது வந்து காஸ்ட் பிரைஸோ அல்லது மார்க்கெட் பிரைஸோ எது குறைவான விலை இருக்கோ அந்த விலையில தான் ஸ்டாக்கை வேல்யூ பண்ணுவாங்க. ஸ்டாக்குக்கு ஒரு அமௌண்ட் வேல்யூ பண்ணணும் அப்படின்னா. பட் காஸ்ட் அக்கௌண்டிங்ல வந்து ஸ்டாக்ஸ் ஆர் ஆல்வேஸ் வேல்யூட் அட் காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ்ல தான் வேல்யூ பண்ணும், பிகாஸ் இட் இஸ் அ காஸ்ட் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஷன் பீரியட். டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஃபார் எ டெஃபினட் பீரியட். ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு தான் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் மெயின் அப்ஜெக்டிவான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஃபார் எ பர்டிகுலர் டெஃபினட் பீரியட். இந்த 1 இயர்னா 1 இயர், மேக்ஸிமம் 1 இயர்க்காக தான் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு தேவையான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம், ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு வித் காஸ்ட் யூனிட். காஸ்ட் யூனிட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் செப்பரேட்டாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்காக கிடையாது, ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்காக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்காக இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ நாட் ஃபார் த டெஃபினட் பீரியட். ஓகே, ஒரு பீரியட்ல வந்து 10 ப்ராடக்ட் கூட ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் வி ஆர் ப்ரிப்பேரிங் ஆர் வி ஆர் அசர்டைனிங் த காஸ்ட் ஆஃப் ஈச் ப்ராடக்ட். ஓகே, ஒன்னொன்றுக்குமே. 6th பாயிண்ட் வந்து கவரேஜ். கவரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் கவர்ஸ் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் த ஹோல் ஃபோம் பர்டைனிங் டு த பிசினஸ். கம்ப்ளீட் financial accounting is a complete அப்படினு சொல்லலாம், because it covers the whole transactions of the ஹோல் பிஸ்னஸ். ஒரு கம்பெனியினுடைய டோட்டல் பிஸ்னஸே, ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த 1 இயரில் அந்த கம்பெனியில் செஞ்ச எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஃபைனலாக அல்டிமேட்டாக அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் வர பர்டிகுலர் இயர் நம்ம என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதனால இட் இஸ் அ கம்ப்ளீட் கவரேஜ் வரும். பட் காஸ்ட் அக்கௌண்டிங் இஸ் அ பார்ஷியல் கவரேஜ் தான். ஏன் அப்படின்னா இட் கவர்ஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் தான். மேனுஃபேக்சரிங் கவர் ஆகும், சேல்ஸ் கவர் ஆகும். ஸோ இது மாதிரி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்காக தான் பண்ணுறோமே தவிர பர்டிகுலர் இயர்க்காக அந்த ஒரு வருஷத்துல அந்த கம்பெனியினுடைய டோட்டலும் நம்ம பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலரா ஒரு கம்பெனியில் வந்து இஃப் எனி ப்ராடக்ட் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை கிராசிங் 3 or 4 ஸ்டேஜஸ், 3 or 4 ப்ராசஸிங் ஸ்டேஜஸ் அப்படின்னா கூட ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே எவ்வளோ காஸ்ட் இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வருவோம். ஸோ இட் இஸ் கால்குலேட்டட் நாட் ஃபார் எ ஹோல் ஃபோம். ஸோ இட் இஸ் அ பார்ஷியல் தான் சொல்கிறோம். அக்கௌண்டிங் பீரியட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஆனுவலி. முதல்ல இந்த பாயிண்ட்ல சொன்னேன். ஸோ அக்கௌண்டிங் பீரியட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பர் இயர். ஓகேவா? வருஷத்துக்கு ஒரு தரம் தான் அக்கௌண்டிங் பீரியட். தட் அக்கௌண்டிங் தான் வந்து அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அக்செப்டட் பை த கவர்மெண்ட். ஸோ காஸ்டிங் ரெக்கார்ட்ஸ், காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரிப்போர்ட்ஸ் ஆர் ஆஃப் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ். ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வருவோம். இயர் தான், ஆனுவல் தான் அப்படிங்கிறது கிடையாது. 1 இயர் ஃபுல்லாக டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணி ஆனுவலாக பர் இயர் வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ், ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, இல்லை அசட்ஸ் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஃபைனல் பண்ணுறது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஆனால் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அட் த சேம் டைம் டு மீட் த requirements of the management. ஓகேவா? அவங்க எப்போ கேட்டாலுமே அந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருப்போம். 8th பாயிண்ட் வந்து நேச்சர். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் த பேசிஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸுங்கிறதே வந்து பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் தான். ப்ரீவியஸாக ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனாதான் அந்த டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணுவோம். கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் அப்படின்னா தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு போடுவோம். கேஷ் பெய்டு அப்படின்னா தான் யாருக்கு கொடுத்தோமோ அவன் டெபிட் பண்ணிட்டு கேஷ் கோஸ் அவுட் கிரெடிட் பண்ணுறோம். ஸோ ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்ட் இன் தி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பேஸ்ட் ஆன் தி பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் தான். அதை வச்சு தான் நம்ம பண்றோம். ஆனால் காஸ்ட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஆர் ப்ரிப்பேர்டு பேஸ்ட் ஆன் தி போத் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ப்ரீ டிட்டர்மைன்டு காஸ்ட். ஸோ பழைய பாஸ்ட் டேட்டாவும் இருக்கும், கொஞ்சம் எஸ்டிமேட் பண்ண டேட்டா காஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் தி காஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் 9th ஒன் அனாலிசிஸ் ஆஃப் ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் என்டையர் என்டர்பிரைஸ் இஸ் டிஸ்க்ளோஸ்டு இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஏன்னா 1 இயர், அதாவது ஒரு பர்டிகுலர் என்டையர் கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டோ லாஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து நமக்கு வெளிப்படுத்தும், நம்ம தெரிஞ்சுக்க முடியும். காஸ்ட் அக்கௌண்டிங் ரிவீல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் செப்பரேட்லி. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் தனித்தனியாக வந்து காஸ்ட் எவ்வளவு அல்லது ப்ராஃபிட் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸில் ப்ராஃபிட் லாஸ் ஆகுங்கிற மாதிரி கூட தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனியாக நம்ம பண்ணுவோம். ஆனால் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஒரு கம்பெனியில்
கம்பெனியில் வந்து 4 ப்ராடக்ட் தயார் பண்ணால் கூட அந்த 4 ப்ராடக்ட் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அந்த கம்பெனிக்காக தான் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஆஃப் த என்டையர் என்டர்பிரைஸ். 10th பாயிண்ட் வந்து அனாலிசிஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அனலைசிஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேஜஸ், சேலரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறோம். இங்கே வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் அன்ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஈச் ப்ராடக்ட். ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையும் நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். வேஜஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் என்ன, சேலரி அதாவது சேலரி எவ்வளோ நம்ம பே பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து இன்னும் அன்பெய்டாக இருக்குது, சேலரி எவ்வளோ வந்து பெய்டு அல்லது இன்னும் வந்து அன்பெய்டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு வரோம். ஆனால் இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே செப்பரேட்டாக காஸ்ட் யூனிட்டாக வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால அந்த ப்ராடக்ட் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கா இல்லை அன்ப்ராஃபிட்டபுளான ஒரு ப்ராடக்டா, அன்ப்ராஃபிட்டபுளான ஒரு பேட்சா ப்ராடக்டா, அப்படி ஜாபா அப்படிங்கிற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 11th வந்து மெட்டீரியல் கண்ட்ரோல். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டஸ் நாட் கான்சென்ட்ரேட் ஆன் தி மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அண்ட் மெட்டீரியல் கண்ட்ரோல். மெட்டீரியல் கண்ட்ரோலுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்னா எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஸோ அதனால பாஸ்ட் டேட்டா தானே, இது அப்படி கிடையாது. காஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரொவைட்ஸ் ஏ சிஸ்டம் ஆஃப் குட் மெட்டீரியல் கண்ட்ரோல். நல்ல ஒரு மெட்டீரியல் கண்ட்ரோல் குட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். மெட்டீரியல் கண்ட்ரோலை வந்து செப்பரேட் ஒரு ப்ராப்ளம் ஓரியன்ட் சாப்டர், அதை தனியாக ப்ராப்ளம் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இண்டிபெண்டன்ட் என்டிட்டி என்னன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இஸ் இண்டிபெண்டன்ட். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தான் நம்ம அதிலே ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். வீடியோ 1ல் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்கை 3 கேட்டகரியாக பிரிக்கிறப்ப த ஃபர்ஸ்ட் கேட்டகரி இஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிபெண்டன்ட். இது டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி அக்கௌண்ட். எந்த காஸ்ட் அக்கௌண்டிங்கோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இது டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்டாக இருக்கும். ஆனால் காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து இட் இஸ் அ டிபெண்டன்ட். இது இன்னொரு அக்கௌண்டிங் சிஸ்டத்தை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, சார்ந்து தான் இருக்குது. பர்டிகுலராக இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இல்லைன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கே கிடையாது. ஓகேவா? இப்போ அதனால தான் வந்து டியூ டு தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஒன்லி காஸ்ட் அக்கௌண்டிங் has been developed அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இஸ் இண்டிபெண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டிங் இஸ் டிபெண்டன்ட். அடுத்து வந்து 13th வந்து ரெகன்சிலேஷன் ஆஃப் ரிசல்ட்டை ரெகன்சில் பண்ணுற நெசசிட்டி இதில் இல்லை. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஒரு கம்பெனிக்கு ஒரு பர்டிகுலர் இயரில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது, அந்த ரிசல்ட்டுன்னு என்ன, கம்பெனியோட ரிசல்ட்டுங்கிறது ப்ராஃபிட்டா லாஸ் தான். அதனால் ரெகன்சிலேஷன் தேவையில்லை. ஓகேவா? ஆனால் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் வந்து காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் தனியாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ காஸ்டிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேரில் எவ்வளோ ப்ராஃபிட் எஸ்டிமேட் பண்ணோம், அப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் நம்ம சரிகட்டும் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ரெகன்சிலேஷன். அது ரெகன்சிலேஷன் இஸ் நீடட் இன் காஸ்ட் அக்கௌண்டிங், பட் ரெகன்சிலேஷன் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ நேச்சர் ஆஃப் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இஸ் அ பாசிட்டிவ் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, பட் காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து இட் இஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸுங்கிறது கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ வேஸ்டேஜஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னோன்னா தேர் ஆர் நோ கேட்டகரிஸ் ஆஃப் வேஜஸ். எந்த வேஸ்டேஜும் நம்ம கணக்கில் கொண்டு வரதே கிடையாது. ஆனால் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் வேஸ்டேஜஸ் அக்கௌண்ட்டில் கொண்டு வரும். ஓகேவா? வேஸ்டேஜஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான். ஸோ அது வந்து நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ், இது மாதிரியான நிறைய கேட்டகரிஸாக நம்ம அக்கௌண்டிங் கொண்டு வரோம் இன் காஸ்ட் அக்கௌண்டிங்கில். சம் பார்க்குறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அது டிரான்சாக்ஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீல்ஸ் வித் எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன்ஸ். எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன்ங்கிறது என்னன்னா எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் அவங்களுக்காக தான் இதை வந்து டீல் பண்ணுது. இட் டீல்ஸ் வித் இன்டர்னல் டிரான்சாக்ஷன்ஸ். இன்டர்னல் டிரான்சாக்ஷன்ஸுங்கிறது அதாவது காஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரொவைட்ஸ் காஸ்டிங் இன்ஃபர்மேஷன் டு த மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து கம்பெனி இன்டர்னல் டிரான்சாக்ஷன். ஓகேவா? ஸோ 17th வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் காஸ்ட் அண்ட் அன்கண்ட்ரோலிங் காஸ்ட் அல்லது ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எந்த காஸ்ட் கிளாசிஃபிகேஷனும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் கிடையாது. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வருங்கிற மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரக்கூடியதுன்னா எக்ஸ்பென்சஸ் ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட் வித் த மேனுஃபேக்சர் ஆஃப் த ப்ராடக்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் வந்து தே ஆர் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் வித் த மேனுஃபேக்சர் ஆஃப் த ப்ராடக்ட். அப்படி தான் கிளாஸிஃபை பண்ணுவோம். கண்ட்ரோலபிள் காஸ்ட், அன்கண்ட்ரோலபிள், ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த டிஸ்டிங்ஷன் அந்த டிஃபரன்ஸ் வந்து இஸ் அவைலபிள் இன் தி காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ கிளியர் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் தி கண்ட்ரோலபிள் அண்ட் அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட் as well as fixed and variable cost அப்படிங்கிற டிஸ்டிங்ஷன் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி. இட் டஸ் நாட் ரிவீல் தி ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க்கர்ஸ், பிளான்ட் எக்ஸெட்ரா. அதாவது எவ்வளோ மிஷினரி வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், எஃபெக்டிவாக ஒரு பிளான்ட் மிஷினரி வந்து யூஸ் பண்ணியிருக்குமா ப்ரொடக்ஷனுக்கு, அல்லது ஒர்க்கர்ஸ் வந்து எஃபிஷியன்ட்டாக திறமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்களா, திறமையான ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் இந்த திறமை கம்மியாக இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு எவ்வளோ நம்ம பெனிஃபிட்ஸு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இது எதுவுமே
நமக்கு தெரியப்படுத்தாது. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டஸ் நாட் ரிவீல் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். பட் காஸ்ட் அக்கௌண்டிங் provides the full information for all operations and can compare the standard one. கண்டிப்பா காஸ்ட் அக்கௌண்டிங் provides the efficiency of the workers. ஒரு ஒர்க்கர் நல்லா ஒர்க் பண்ணானா அவனுக்கு எப்படி போனஸ் கொடுக்கலாம், இன்சென்டிவ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே காஸ்ட் அக்கௌண்டிங்ல இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம கம்பேரிசனும் இருக்கு. தட் இஸ் கண்ட்ரோலிங் சிஸ்டமும் இதுல இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டிஃபரன்சஸ் பிட்வீன் காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க.